ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, சிவராஜ யோகம் அப்படின்னா என்ன, அது ஜூலை மாதம் வருதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சிவராஜ யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது ஜூலை மாதம் வருதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் அப்படின்னா சூரியன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சூரியனுடைய அதிதேவதை அப்படின்னா சிவன். இப்போது நான் நிறையா பதிவுகளில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எந்த கிரகம் வேலை செய்யணுமோ, எந்த கிரகம் ஆக்டிவ் ஆகணுமோ, எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் பூஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுளை போய் கும்பிடுங்க, உங்களுக்கு அந்த கிரகம் என்ன செய்யணுமோ அது செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் சூரியன்கிற கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிவனை கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேரில் பார்க்குற ரெண்டு கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் தான். அப்படியே அந்த சூரியன் நேரடியாகவும் நம்ம கும்பிடலாம். காலையில் அந்த சூரிய கதிர்கள் நம்ம மேலே படுற மாதிரி நம்ம வாக்கிங் போகிறதோ, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை மொட்டை மாடியில் போய் துணி துவைக்கிறது, துணி காய போடுறது, வத்தல் போடுறது, அந்த மாதிரி சூரியன் நம்ம மேலே படுற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கிரகத்தால் ஏதாவது நல்லது நடக்கணும் நம்மளுக்கு அப்படின்னா அது நடக்கும். சூரிய கதிர்கள் நம்ம மேலே படுற மாதிரி இருக்கணும், அல்லது சிவனை கும்பிடணும். ஏன் சிவனை கும்பிடணும்னா, சூரியனுடைய அதிதேவதை சிவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் யார் அதிதேவதை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குற நிறைய பேர்த்துக்கு அவங்களுடைய கிரகம் எது, நல்லா ஆக்டிவேட் பண்ண வேண்டிய கிரகம் எதுன்னு தெரியும். நம்ம ஜாதகத்தில் சிவன் அப்படின்றது சூரியன், ராஜகிரகம் அப்படின்னு சொன்னால் அது குரு ஃப்ரெண்ட்ஸ். குரு தான் நம்ம ஜாதகத்திலேயே நமக்கு பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் அப்படின்றதுனால அவர் ராஜா அப்படின்ற இடத்துல நம்ம வச்சுருக்கோம், ஓகேங்களா? அப்போது இந்த சிவனும் குருவும் சேர்ந்திருந்தால், ஒரே கட்டத்தில் சிவனும் குருவும் சேர்ந்திருந்தால் அது சிவராஜ யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில ஜோதிடர்கள் சூரியனை குரு பார்த்தாலோ அல்லது குரு சூரியனை பார்த்தாலோ, அதாவது நேர் எதிராக சூரியனுக்கு 7ஆம் கட்டத்தில் குரு இருந்தால் அல்லது குருவுக்கு 7ஆம் கட்டத்தில் சூரியன் இருந்தார் அப்படின்னா அந்த பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த சிவராஜ யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரியனும் குருவும் ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருந்தாலும் சிவராஜ யோகம், சூரியனும் குருவும் நேர் பார்வைகள் பார்த்துக்கிட்டாலும் சிவராஜ யோகம். உங்களுக்கு இப்போது சிவராஜ யோகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஓகே. எப்பெல்லாம் சூரியனும் குருவும் சேர்ந்துருப்பாங்க? இப்போது ஒரே ஒரு ஜாதகத்தில் அந்த ஒரு ஜாதகருக்கு மட்டும் சிவனும் குருவும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிறக்கிறப்போ கடவுள் 9 கிரகத்தையும் இப்படி கையில் போட்டு இப்படி 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 ஆட்டி உருட்டி நீங்கள் பிறக்கிற அந்த செகண்டில் இப்படி போட மாட்டார். இப்படி போட்டார்னா அந்தந்த கட்டங்களில் போய் அந்தந்த கிரகங்கள் அப்படி உட்காந்துக்கும். அப்படி இல்லை, கிரகங்கள் அதனுடைய டிகிரிகளில் அது பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளெல்லாம் இப்படி குளிக்கையெல்லாம் போட முடியாது. அந்த கிரகங்கள் அது பாட்டுக்கு நம்ம இந்த 360 டிகிரி கொண்ட உலகத்தில் தன்னுடைய இடத்துல அந்த கிரகங்கள், அந்த கிரகத்துடைய கதிர்கள், உண்மையில் சொல்லப்போனால் கிரகங்கள் அந்த 360 டிகிரிக்குள்ளே வராது. கிரகத்துடைய கதிர்கள், எங்கே சனி இருக்காரோ அங்கே இருக்கிற சனி உலகத்துக்கு தன்னுடைய கதிர்களை 1 டிகிரிக்கு அனுப்புவார். சூரியன் அங்கிருந்து ஒரு டிகிரிக்கு தன்னுடைய கதிர்களை அனுப்புவார். சந்திரன் ஒரு இடத்துக்கு அனுப்புவார், புதன் ஒரு இடத்துக்கு அனுப்புவார், சுக்கிரன் ஒரு இடத்துக்கு அனுப்புவார், ராகுகேதுக்கள் ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க, செவ்வாய் ஒரு இடத்துக்கு அனுப்புவார். அந்த மாதிரி 9 கிரகங்களும் தன்னுடைய கதிர்களை இந்த 360 டிகிரியில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க செலுத்தி கொண்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல பிறப்பீங்க, ஒரு டிகிரியில் நீங்கள் பிறப்பீங்க. புரிஞ்சதா? இதுதான் நடக்குமோ தவிர கடவுள் ஒன்றும் நம்ம எல்லா கிரகத்தையும் இப்படி எடுத்து போட்டு
அது பாட்டுக்கு அங்கங்கே ஒரு இடத்துலையெல்லாம் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு பலன்களை கொடுக்காது. ஒரு நாள் காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் எல்லா கிரகங்களும் அதனுடைய இடத்துலையே தான் இருக்கும். நீங்கள் தான் லைனாக பிறந்துட்டே வருவீங்க. 6 மணிக்கு ஒருத்தர் பிறப்பார், 6:01 ஒருத்தர் பிறப்பார், 7 மணிக்கு ஒருத்தர் பிறப்பார், 7:40 ஒருத்தர் பிறப்பார், 8 மணிக்கு ஒருத்தர் பிறப்பார், 8:10 ஒருத்தர் பிறப்பார். ஓகேங்களா? நீங்கள் தான் ஒவ்வொரு நேரத்தில் பிறப்பீங்க. சாயந்தரம் 4:30 ஒருத்தர் பிறப்பார், இன்னும் நைட்டு 8:30 ஒருத்தர் பிறப்பார், 8:31 ஒருத்தர் பிறப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி 8:38 ஒருத்தர் பிறப்பார். ராத்திரி 11:59 ஒருத்தர் பிறப்பார். அதுவும் அன்னைக்கும் அவரோட கணக்கு தான். நம்ம பஞ்சாங்க கணக்கு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி, இன்டர்நேஷ்னல் கணக்குக்கு தான் 12 to 12. நம்ம பஞ்சாங்க கணக்குப்படி காலையில் 5:59 ஒருத்தர் பிறந்தாலும் அது வியாழக்கிழமை தான். 6 மணிக்கு அப்புறம் பிறந்தாருன்னா தான் அவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களா நம்ம பஞ்சாங்க கணக்கு சொல்லுது. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் என்னோட இப்போ சமீப கால பதிவுகள் இல்லாமல் முந்தைய பதிவுகள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் சிவராஜ யோகம் அப்படின்றது ஒருத்தருக்கெல்லாம் இருக்காது. அவருக்கு அப்படியே அதிர்ஷ்டம் அள்ளிட்டு வந்து கொடுத்துரும் சூரியனும் குருவும் சேர்ந்து அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நடக்கிறத நான் சொல்கிறேன். நித்ரா கேலண்டர்னு இது மாதிரி வரும். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் போய் இன்றைக்கி டேட்டில் கட்டத்தில் போட்டிங்க அப்படின்னா குருவும் புதனும் மிதுனத்தில் சேர்ந்து இருக்காங்க. இந்த மிதுனத்துக்குள்ளே சூரியன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு ஒரு கால அளவு இருக்குது. அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசிக்குள்ளே சூரியன் என்ட்ராவார். சித்திரை கடைசி நாள் சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்குள்ளே போயிடுவார். வைகாசி 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு சூரியன் ரிஷபத்துக்குள்ளே இருப்பார். இல்லைன்னா 12 மணிக்கு வருவார், இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வருவார், இல்லைன்னா நைட்டு 12 மணிக்கு உள்ளே வருவார். இந்த சூரியனுடைய அந்த 6 மணி நேரங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் பிப்ரவரி 29ஆம் தேதியை லீப் இயர்னு சொல்லி நமக்கு கொடுக்குது. இது எல்லாமே கணக்கு. அதனால் காலையில் 6 மணிக்குன்னு சொன்னீங்களே, 6 மணிக்கு வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. 6 மணிக்கு வரலைன்னா 12 மணிக்கு அப்புறம் வருவார், 12 மணிக்கு வரலைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் வருவார், சாயந்தரம் 6 மணிக்கு வரலைன்னா நைட்டு 12 மணிக்கு வந்துடுவார். வைகாசி 1ஆம் தேதி சூரியன் கட்டாயம் ரிஷபத்துக்குள்ளே போயிடுவார். அதே போல் வைகாசி முடிஞ்சு ஆனி மாதம் 1ஆம் தேதி மிதுனத்துக்குள்ளே சூரியன் போயிடுவார். ஃப்ரெண்ட்ஸ், மிதுனத்துக்குள்ளே சூரியன் ஆனி 1ஆம் தேதி போனார் அப்படின்னா அங்கே குரு இருக்காரா? ஒரே கட்டத்தில் சூரியனும் குருவும் இருந்தால் என்ன? சிவராஜ யோகம். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆனி 1ஆம் தேதியில் இருந்து ஆனி 1ஆம் தேதி சூரியன் மிதுனத்துக்குள்ளே போன நிமிஷத்துலேருந்து யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் சிவராஜ யோகம் இருக்குது. ஏன் அப்படின்னா சூரியனும் குருவும் ஒரே கட்டத்தில் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். ஆனி 1ஆம் தேதி, ஆனி 1ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறது ஜூன் மாதம் 15ஆம் தேதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மாதம் ஜூன் 15லிருந்து ஜூலை 15 வரைக்கும் ஆனி இருக்கும். ஆனி மாதம் 1ஆம் தேதி மிதுனத்துக்குள்ளே சூரியன் போனார் அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்குள்ளே போவார். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆனால் குரு மிதுனத்திலேயே தான் இருப்பார். ஏன்னா குரு வந்து ஒரு வருஷம் ஒரே கட்டத்தில் தான் இருப்பார். சூரியன் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார். அப்போது ஆனி 1ஆம் தேதியில இருந்து பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஆனி முடியிற வரைக்கும், ஆடி 1ஆம் தேதி சூரியன் வெளியேற வரைக்கும் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் சிவராஜ யோகம் இருக்குது. ஏன்னா குருவும் சூரியனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருக்காங்க. அப்போது நீங்கள் தமிழ்நாட்டு பிறப்பு விகிதம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 4000 பேர் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு பிறக்கிறாங்க தமிழ்நாட்டில். 4000 × 30 நாட்கள் ஆனின்னு வச்சுக்கோங்க. அப்போ 30னா 1,20,000 பேர் அந்த 30 நாளில் பிறப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் மட்டும் அந்த தமிழ்நாட்டில் 1,20,000 பேர் பிறந்து அவங்க அத்தனை பேர் ஜாதகத்துலேயும் சிவராஜ யோகம் இருக்கும். இப்போ அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்கல்ல ஜூலை மாதம் வருதா அப்படின்னு,
அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனி 1ஆம் தேதியிலேருந்து வருது. அது ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரைக்கும் இருக்கலாம். இப்போ சிவராஜ யோகம் தெரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சிவராஜ யோகம் வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த மாதம் குழந்தை பிறக்கிற மாதிரி கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவராஜ யோகத்தோட குழந்தை பிறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், 100%. ஏன்னா ஒரு மாதம் டைம் இருக்குது. ஓகே, இப்போது அடுத்த சிவராஜ யோகம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சில ஜோதிடர்கள் ஒரே கட்டத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம்னு சொன்னாங்க. அது இப்போது ஆனி 1ஆம் தேதியிலேருந்து வந்துருச்சு. அடுத்தது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அடுத்து ஆனி மாதம் மிதுனத்துக்குள்ளே வந்துட்டு ஆடி மாதம் கடகத்துக்குள்ளே போவார், ஆவணி மாதம் சிம்மத்துக்குள்ளே போவார், புரட்டாசி மாதம் கன்னிக்குள்ளே போவார், ஐப்பசி மாதம் துலாத்துக்குள்ளே போவார், கார்த்திகை மாதம் விருச்சிகத்துக்குள்ளே போவார், மார்கழி மாதம் சூரியன் தனுசுக்குள்ளே போனதுக்கப்புறம் தனுசு மிதுனத்துக்கு நேர் எதிராக இருக்கா, அப்போது மார்கழியில் சூரியன் இருந்து மிதுனத்தில் குரு இருக்கும்போது நேர் எதிராக ஒருத்தர் பார்த்துக்கும்போது சிவராஜ யோகம் வரும் அப்படின்னு சில ஜோதிடர்கள் சொன்னாங்க இல்லையா. இப்போ சூரியன் மார்கழிக்குள்ளே அதாவது தனுசுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் மிதுனத்தை பார்த்தீங்க அப்படின்னா குரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்குள்ளே குரு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சுழற்சி மிதுனத்தில் முடிச்சுட்டு கடகத்துக்குள்ளே போயிடுவார். அப்போது கடகத்தில் இருக்கிற குருவுக்கு நேர் எதிர்கட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுசு இல்லை, மகரம். அப்போது மார்கழி மாதத்தில் உங்களுக்கு சிவராஜ யோகம் வராது. மார்கழியை முடிச்சுட்டு தை மாதத்துக்குள்ளே மகரத்துக்குள்ளே சூரியன் போனதுக்கு அப்புறமா மகரத்தில் இருக்கிற சூரியனும் கடகத்தில் இருக்கிற குருவும் நேர் எதிராக ஒருத்தர் பார்த்துக்கும்போது உங்களுக்கு சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த 2026 ஜனவரி மாதம் தை மாதம், மார்கழி முடிஞ்சு தை மாதம் ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே பிப்ரவரி 15 வரைக்கும் குரு கடகத்துலேயும் சூரியன் மகரத்துலேயும் இருக்கும்போது தான் உங்களுக்கு சிவராஜ யோகம். அந்த மாதத்தில் அதே போல் 1,20,000 பேர் பிறப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் 2,40,000 பேருக்கு சிவராஜ யோகம் இருக்குது. சரியா? இல்லை உங்களுக்கு சிவராஜ யோகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியாக இந்த ஜனவரி 2026 ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் நீங்கள் குழந்தை பிறக்கிற மாதிரி கன்சீவ் ஆகிக்கோங்க. இப்போது ஆனி மாதம் ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரைக்கும் ஆனி மாதம், அந்த மாதத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்தே இருப்பாங்க. அப்போ ஒரு சிவராஜ யோகம் இருக்குது. அதில் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்சீவ் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டாக்டர்கிட்ட கூட நீங்கள் இந்த டேட்ஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யோகத்தோட குழந்தைகள் பிறக்கும். அதே போல் அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் நடந்தது இல்லையா, அதுவே அடுத்த வருஷம் குரு சிம்மத்தில் இருப்பார். சிம்மத்துக்கு சூரியன் போகும்போது சிம்மம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம். ஏன்னா மிதுனம் ஆனி அப்படின்னா கடகம் ஆடி, சிம்மம் ஆவணி மாதம். அடுத்த வருஷம் 2026 ஆவணி மாதம் உங்களுக்கு சிவராஜ யோகம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் சுற்றிட்டு வந்துடுவார், குரு மெதுவாக அடுத்த கட்டத்துக்கு போவார். அப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கும்போது உங்களுக்கு சிவராஜ யோகம் சிம்மத்தில் அடுத்த வருஷம் கிடைக்கும் ஆவணி மாதம். இது இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு அந்த யோகம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு? இது மாதிரி ஒவ்வொரு தடவைக்கும் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தை பிறப்பு விகிதம் ஜாஸ்தி ஆகும். அதனால் இந்த வருஷம் 2,40,000 பேர்த்துக்கு சிவராஜ யோகம் கிடைச்சதுன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 3,00,000 பேர்த்துக்கு சிவராஜ யோகம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 3,00,000 பேர்த்துக்கு சிவராஜ யோகம் ஒருத்தருக்கு கிடைச்சா அது யோகம், 2 பேர்த்துக்கு கிடைச்சா அது யோகம், 3,00,000 பேர்த்துக்கு கிடைச்சது அப்படின்னா அது யோகமா அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த யோகம் இருந்தால் நல்லது, அந்த யோகம் இருந்தால் நல்லது அப்படின்னு கட்டத்தில் இருக்கிற பொது பலன் 3,00,000 பேர்த்துக்கும் ஒரே பலன். 3,00,000 பேர்த்துக்கும் அந்த யோகம் இருந்தது அப்படின்னா அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரே பலன் தான்.
அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜாதகத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் வல்லத்தன்மையோடு இருக்கணும். ஓகேங்களா? சூரியன் வல்லத்தன்மையோடு இருக்கணும், குருவும் வல்லத்தன்மை. அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் வல்லத்தன்மையோடு இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வரும், பணவரவு வரும். சூரியனும் உங்களுக்கு தலைமை பதவி கிடைக்கும், தலைமை பதவியில் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு பணவரவும் பெரிய சம்பளம் கிடைக்கும். இல்லையா ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு தொழில் நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க. அம்பானி இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த வல்லத்தன்மையோட சூரியனும் வல்லத்தன்மையோட குருவும் இருக்கும். அதனால தான் அவருக்கு கொஞ்சம் உடம்பும் இருக்குது. அவருக்கு அவ்வளோ ஒரு இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் வல்லத்தன்மையோடு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் இருப்பீங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் வேலையில் இருப்பீங்க, உயர் பதவியில் இருப்பீங்க, உயர் அதிகாரியாக இருப்பீங்க. ஒருவேளை குரு மட்டும் வல்லத்தன்மையோடு இருக்குது, சூரியன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்கில் உயர் பதவி, உயர் அதிகாரியாக இல்லாமல் கேஷியராக இருப்பீங்க. கையில் கவர்மெண்ட் பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் அதை எடுத்து செலவு பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் அந்த பணத்தை தொட்டு அனுபவிக்கிற யோகம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சூப்பராக இருக்கணும், வல்லத்தன்மையோடு இருக்கணும், சூரியன் வல்லத்தன்மையோடு இருக்கணும். இதுதான் சிவராஜ யோகமோ தவிர இந்த 3 லட்சம் பேர்த்துக்கும் ஒரே கட்டத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது சிவராஜ யோகம் கிடையாது. அதே போல் குருவும் சூரியனும் பார்த்துக்கிட்டாங்கன்னா 3 லட்சம் பேர்த்துக்கும் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? அது சிவராஜ யோகம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சுய ஜாதகத்தில் வல்லத்தன்மை எல்லாத்துக்கும் இருக்காது, 3 லட்சம் பேர்த்துக்கும் வல்லத்தன்மையெல்லாம் இருக்காது. அவங்க டிகிரி, ஒரு டிகிரியில் அவங்க பிறந்த நேரத்தில், அதாவது குரு நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சூரியன் நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வெறும் குரு மட்டும் வல்லத்தன்மையோடு இருந்தால் நீங்கள் தனியார் பேங்க்கில் வேலையில் இருப்பீங்க, கவர்மெண்ட் பேங்க்குக்கு போக முடியாது. சூரியன் மிக்க சூப்பராக இருக்குது, ஆனால் குரு நல்லா இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை கிடைக்காது. வேறு எந்த கிரகம் உங்களுக்கு வல்லத்தன்மையோடு இருக்கோ அந்த கிரகத்துடைய பொசிஷன் தான் உங்களுக்கு கிடைக்குமோ தவிர, அந்த இடத்துல குரு நல்லா இல்லை, குரு வல்லத்தன்மையோடு இல்லைன்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டாரில் வேலை கிடைக்காது. அவங்க சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இது தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர, பொத்தம்பொருவா ஒரு கட்டத்தை எடுத்து பார்த்துட்டு அந்த கட்டத்தில் இந்த 2 கிரகங்களும் இணைஞ்சிருக்கு, இந்த 2 கிரகங்களும் நேராக பார்த்துட்ருக்கு, இது சிவராஜ யோகம், எனக்கு இப்படி நடந்துடும், எனக்கு அப்படி நடந்துடும் சொன்னீங்கன்னா அப்படி நடக்காது. 3 லட்சம் பேர்த்துக்கும் ஒரே பலன் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கே 3 லட்சம், போன வருஷம் பிறந்தவங்க, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லோரும் இருப்பாங்க இல்லையா? ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே பார்த்தா ஒரு 15 லட்சம் 20 லட்சம் பேர் சிவராஜ யோகத்தில் இருப்பாங்க. அவ்வளோ பேரும் வேலை வேணும் தான் கேட்டுட்ருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கும் உனக்கு சிவராஜ யோகம் இருக்குது, உனக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்காது. புரிஞ்சதுங்களா? அதெல்லாம் பொது பலன்கள். பொது பலன்களை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சிவராஜ யோகம் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சிவராஜ யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். கரெக்டு, அப்படி ஒரு யோகம் இருக்குது, ஆனால் அது அத்தனை பேர்த்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.